ஒடிசாவின் அங்குல் நகரில் புதிய திறன் பயிற்சி மையம் திறப்பு விழா. பாரதத்தின் மாண்புமிகு திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் ஒடிசாவின் அங்குல் எனும் இடத்தில் மாதா அமிர்தானந்தமயி மடத்தின் கீழ் ஒரு புதிய JSS மையத்தை திறந்து வைத்தார். இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறும் 440 பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களாவர். இதில் பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினர், சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினையை சேர்ந்தவர்கள் அடங்குவர். அவர்கள் சுயசார்புடையவர்களாக மாறுவதற்கு தேவையான தொழில்திறன் மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த திட்டமானது அவர்களின் படிப்பு, அவர்களின் தேவைகள் மற்றும் உள்ளார்ந்த திறமைகள் எனவற்றை கருத்தில் கொள்கிறது. இந்த மாணவர்களுக்கு ஸ்கில் இந்தியா மூலம் அரசு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சியில் பிளம்பிங், அதாவது கட்டிடத்தில் நீர் கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும் குழாய்களின் அமைவு ஏற்படுத்தல், வெல்டிங், அதாவது பற்ற வைத்தல், உருக்கி இணைத்தல், மின்னியல் வல்லுநர், தையல், அழகு நிபுணர், உணவு பதப்படுத்துபவர் போன்றவைகள் அடங்கும். அமிர்தபுரி ஆசிரமத்தில் மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள். இருள் மற்றும் அறியாமையின் மீதான வெற்றியை குறிக்கும் வகையில் அமிர்தபுரியில் மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டது. அம்மாவின் தலைமையில் தியானம், சத்சங்கம் மற்றும் பஜனைகளுடன் நாள் முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அவை ஆசிரமவாசிகள் மற்றும் பக்தர்கள் என அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது. அதில் பாரம்பரிய வேத சடங்குகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை சிறப்பம்சங்கள். சிவன் என்பவர் துவைத்தம், அத்வைத்தம் போன்ற அனைத்திற்கும் அப்பாற்பட்ட மங்களமானவர் என்று அம்மாவின் செய்தி வலியுறுத்தியது. சிவமென்னால் மங்களம், பரமമായ സത്യമാണ് പരമമായ മംഗളം. എല്ലാ മംഗളങ്ങൾക്കും ആധാരമായിട്ടുള്ളത് ഈശ്വരൻ. ഈശ്വര ഭക്തിയിൽ നിന്നും ഈശ്വര സമർപ്പണത്തിൽ നിന്നും മാത്രമേ നന്മയും ഐശ്വര്യവും ശാന്തിയും ഉണ്ടാകും. നന്മയ്ക്കും തിന്മയ്ക്കും, സത്യത്തിനും അസത്യത്തിനും, സൗന്ദര്യത്തിനും വിരൂപതയ്ക്കും എല്ലാം അതീതമായ ഒരാത്മസത്ത, അതാണ് ശിവൻ. அம்மா தன்னிச்சையாக ஒரு பாரம்பரிய பழங்குடி பாடலுக்கு நடனமாடி ஆனந்தத்தையும் தெய்வீக அருளையும் வெளிப்படுத்திய போது கொண்டாட்டங்கள் உச்சகட்டத்தை அடைந்தது. பக்தி மற்றும் சரணாகதியின் மூலம் மாயையிலிருந்து விடுபட இதுபோன்ற கொண்டாட்டங்கள் உதவி புரிகின்றன. ஃபெமினா வோக்ஸ், சர்வதேச மகளிர் தினத்தில் அம்மாவின் உரை. பெண்களின் உரிமைகளுக்கான குரல்கள். பெண்களின் உரிமைகளுக்கான குரல்களின் துவக்க உரை ஆற்ற அம்மா அழைக்கப்பட்டார். யுனெஸ்கோ மற்றும் உலகளாவிய அமைதி கல்வியின் உயர் ஆதரவின் கீழ் இலவச நிகழ்நிலை சிறப்பு மன்றம் நடைபெற்றது. ஒரு பறவையின் 2 இறக்கைகளைப் போல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமூகத்தில் சம பங்கு உண்டு என்பதை அம்மா வெளிப்படுத்தினார். இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால்தான் சமுதாயம் இணக்கமாக மாறும். இப்பொழுது சமூகத்தில் ஆண்கள் இன்னும் விழிப்படையவில்லை. எனவே பெண்கள் தங்கள் உள்ளார்ந்த பலத்துடன் உலகளாவிய தாய்மையின் சக்தியுடன் മുൻവര வேண்டும். സ്ത്രീകളുടെ ധർമ്മം മറക്കാതിരിക്കുകയും കർമ്മരംഗങ്ങളിൽ പ്രവർത്തിക്കുകയും ചെയ്താൽ ഒരു ശക്തിക്കും അവളെ തടുക്കാൻ കഴിയില്ല. ലോകം അവളുടെ മുമ്പിൽ നമിക്കും. പരിവർത്തനം തനിയെ സംഭവിക്കും. അന്താരാഷ്ട്ര വനിതാ ദിനം ആഘോഷിക്കുന്ന ഈ അവസരത്തിൽ സമൂഹ ജീവിതത്തിൽ നേടിയെടുക്കേണ്ട അവകാശങ്ങൾക്ക് ഊന്നൽ കൊടുക്കുന്നത് പോലെ തന്നെ സ്ത്രീയിൽ അന്തരീനമായിരിക്കുന്ന മാതൃശക്തി ഉണർത്തുന്നതിനും പ്രാധാന്യം നൽകണമെന്ന് അമ്മയ്ക്ക് തോന്നുന്നു. Thank you so much for those very wise and deep words. ஆயுத் கொல்கத்தா இளைஞர்களின் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ஆயுத் கொல்கத்தாவின் சமீபத்திய கூட்டம் பல்வேறு நிறுவனங்களில் இருந்து புதிய உறுப்பினர்களை ஒன்றிணைத்தது. கற்றல் மற்றும் ஒற்றுமையின் துடிப்பான சூழலை உருவாக்கியது. பிரம்மச்சாரிணி நீஷிமா அவர்களின் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சி நடைமுறை அனுபவங்களை மையமாக கொண்டது. இதில் ஏற்றுக்கொள்ளுதல், இளமை, புரிதல், உறுதிப்பாடு மற்றும்
பணிவு போன்ற குணங்களை வலியுறுத்துகிறது. குழுவை உருவாக்கும் நடவடிக்கைகள் ஒத்துழைப்பின் ஆற்றலை எடுத்துக்காட்டுகின்றன. அதே நேரத்தில் தியான பயிற்சி அமைதியின் ஒரு தருணத்தை வழங்கியது. ஒருங்கிணைப்பாளரான அன்வேஷா முகர்ஜி ஆயுத்தின் பல்வேறு செயல்பாடுகளின் ஊக்கமளிக்கும் தாக்கத்தை பகிர்ந்து கொண்டார். திபியங்கா கேஷ்ரர் உட்பட புதிய உறுப்பினர்கள் இந்த ஆதரவான சமூகத்தில் உள்ளவர்கள் என்ற உணர்வை தழுவியதில் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பங்கேற்பாளர்கள் உற்சாகமடைந்து எதிர்கால அமர்வுகளுக்கு உறுதியளித்தனர். மேலும் ஆயுத்துடன் தங்கள் பயணத்தை தொடர ஆர்வமாக இருந்தனர். ஹைதராபாத்தில் உள்ள உலகளாவிய ஆன்மீக மகோத்சவில் அம்மாவின் பங்களிப்பு. உலகளாவிய ஆன்மீக மகோத்சவிற்கான காணொளி செய்தியில் உலகளாவிய சிகிச்சை முறைக்கு ஆன்மீக அன்பு அவசியம் என்று அம்மா வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியை பாரத அரசின் கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. அம்மாவை பிரதிநிதித்துவப்படுத்தி அமிர்தா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் பவானி ராவ் ஆன்மீகத்திற்கும் வாழ்க்கைக்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை வலியுறுத்தி இரக்கத்தை அதன் அடித்தளமாக உயர்த்திக் காட்டினார். Amma says that spirituality begins and ends with compassion. And Sanatana Dharma, we know that creation and creator are not two but one. And the creation is verily the manifest form of the creator. And therefore we must love and serve all by seeing the creator in all of creation. To not serve others and to serve oneself, Amma says, is not life but it's death. ஹைதராபாத்தில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் தலைமையகத்தில் உள் அமைதியிலிருந்து உலக அமைதி வரை என்ற தலைப்பில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பல்வேறு மதங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து மக்கள் இணைந்தனர். இது கூட்டு ஆன்மீக அறிவொளியை நோக்கி ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றிப்படியை குறிக்கிறது. மெக்சிகோ டொலுகாவில் உள்ள கிராமப்புற பள்ளிக்கு ஆதரவு. சுவாமி தயாமிருதானந்தபுரி மெக்சிகோவின் டொலுகாவில் உள்ள ஒரு கிராமப்புற பள்ளிக்கு விஜயம் செய்தார். அங்கு சமூகம் ஏழ்மையின் காரணமாக சவால்களை எதிர்கொள்கிறது. அடிப்படை தேவைகள் மற்றும் கல்விப் பொருட்களை வழங்கி பள்ளியின் குழந்தைகளை அம்மா தத்தெடுப்பார் என்று அவர் அறிவித்தார். அமெரிக்காவில் உள்ள அம்மா மையங்களின் நிர்வாக இயக்குநரான சுவாமிஜி சமூகத்துடன் ஈடுபட்டு ஆதரவையும் உறுதியையும் அளித்தார். இந்த பள்ளி மெக்சிகோவின் கொனாஃபே அமைப்பின் ஒரு பகுதியாகும். மின்சாரம், ஓடும் நீர் அல்லது கழிவு நீர் அமைப்புகள் போன்ற அடிப்படை உள்கட்டமைப்புகளுக்கு குறைந்த கட்டமைப்பு உள்ள விளிம்பு நிலை பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. கொனாஃபேயின் பிராந்திய ஒருங்கிணைப்பாளரான திருமதி பெஹ்ரே நிசே எல்ம்ஸ் சான்செஸ் உடனான சுவாமிஜியின் கலந்துரையாடல்கள் குழந்தைகள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் பரந்த சமூகத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தியது. திருசிவபேரூர் கேரள சந்நியாசி சங்கமம் மார்கதர்ஷகா மண்டல கேரளா பிரிவுக்கான ஆச்சாரிய சபையை ஏற்பாடு செய்தது. கொளத்தூரில் உள்ள அத்வைத ஆசிரமத்தை சேர்ந்த சுவாமி சிவானந்தபுரி சனாதன தர்மத்தின் சவால்கள் மற்றும் விமர்சனங்களை எதிர்கொள்ள இந்து சமய மக்கள் முன்முயற்சியுடன் அணுக வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். மத மாற்றம் மற்றும் போதைப்பொருள் பெருக்கம் போன்ற பிரச்சனைகளை எடுத்துரைத்த அவர் சமூகத்திற்குள் ஒற்றுமை மற்றும் அமைப்புக்கான அவசியத்தை வலியுறுத்தினார். அம்மாவின் மூத்த சீடர் சுவாமி அமிர்த ஸ்வரூபானந்தபுரி அவர்கள் கூட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்து ஒற்றுமையை வலுப்படுத்தவும் மத சந்தேகங்களை நிவர்த்தி செய்யவும் கேரள மாவட்டங்களில் 41 நாள் ஆச்சாரிய யாத்திரையின் அறிவிப்பையும் அவர் குறித்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு இந்து ஆன்மீக தலைவர்களின் பங்களிப்புகள் சமகால சமுதாயத்திற்கான போதனைகளை மாற்றியமைப்பதை வலியுறுத்தியது. தேசிய IAM தியான பயிற்சி இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்கள் மற்றும் வல்லுநர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஒருங்கிணைந்த அமிர்த தியானம் IAM பயிற்சி இந்தியா முழுவதும் நடத்தப்பட்டன. இது கல்வி மற்றும் பெரு நிறுவன துறைகளில் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. கொல்கத்தா,
விஜயகார் ஜோதிஷ் ரே கல்லூரி மற்றும் அர்பானா எம்ஆர்ஐ காம்ப்ளெக்ஸ் ஆகியவை மாணவர்கள் மற்றும் பெருநிறுவன தொழில் வல்லுநர்களிடையே மனநலம் மற்றும் மன அழுத்த மேலாண்மையை எடுத்துக்காட்டும் நிகழ்வுகளை நடத்தியது. ஒரிசா புவனேஸ்வரில் உள்ள OTM பள்ளி மாணவர்களை IAMஇல் ஈடுபடுத்தியது. கவனம் மற்றும் அமைதியை ஊக்குவிக்கிறது. கூடுதலாக ஆயுத் பூனே மற்றும் டெக் மஹிந்திரா பிஞ்ச்வாடி ராஜீவ் காந்தி இன்ஃபோடெக் பார்க்கில் உள்ள தொழில் வல்லுநர்கள் மற்றும் மூத்த மேலாளர்களுக்கு IAMஐ அறிமுகப்படுத்தியது. இது நினைவாற்றல் மற்றும் உற்பத்தி திறனை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டது. மன அழுத்த நிவாரணம் முதல் மேம்பட்ட தெளிவு வரை தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை நல்வாழ்வை வளர்ப்பதில் IAMஇன் மாற்றும் சக்தியை எதிரொலிக்கும் வகையில் அனைத்து இடங்களிலும் பங்கேற்பாளர்கள் ஆழ்ந்த பலன்களை அனுபவித்தனர். அமிர்தபுரி ஆசிரமத்தில் அம்மாவுடன் சேர்ந்து ஹோலி கொண்டாட்டம் நடந்தது. ஆசிரமத்தின் பஜனை மண்டபம் மகிழ்ச்சி மற்றும் வண்ணங்களின் அரங்காக மாற்றியது. தினசரி பஜனைகளைத் தொடர்ந்து அம்மா வண்ணப் பொடிகள் மற்றும் தண்ணீருடன் பக்தர்களுடன் விழாவை வழிநடத்தினார். ஆனந்த உணர்வை உள்ளடக்கிய படுகா பழங்குடி பாடலுக்கு அம்மாவின் தன்னிச்சையான நடனம் ஒரு சிறப்பு தருணமாக இருந்தது. இந்த கொண்டாட்டம் அம்மாவின் தரிசனம் நிறைவு பெறும் வரை தொடர்ந்தது. பக்தர்கள் விளையாட்டு அங்கு இருப்பவர்களுக்கும் நிகழ்நிலை மூலமாக பார்ப்பவர்களுக்கும் வசந்த காலத்தின் துடிப்பான மற்றும் மகிழ்ச்சியான தொடக்கத்தை உறுதி செய்தது. சுவாமி அமிர்த ஸ்வரூபானந்தபுரி தலைமையில் ஆரம்பமான ஏசியா பசிபிக் ஆன்மீக முகாம் கோவில் மார்ச் 29 முதல் 31, 2024 வரை நடைபெற்றது. So this is a message that Amma has sent. Amma specifically asked me to read out for her children from the Asia Pacific region and also from other countries. My darling children, how are you doing? Amma hopes and prays that you're all healthy and happy. In a world where our planet and people face many challenges, it's not easy to feel happy and peaceful externally. However, our inner peace depends on how we respond to situations in life. ஏசியா பசிபிக் பிராந்தியம் மற்றும் அதற்கு அப்பால் இருந்து 500க்கும் மேற்பட்ட தளத்தில் மற்றும் நிகழ்நிலை பங்கேற்பாளர்களுடன் இந்த நிகழ்வு கொண்டாடப்பட்டது. தலைப்பு இரக்கம், நேரத்தின் தேவை, பக்தர்கள் தினசரி கேள்வி பதில் அமர்வுகள், துடிப்பான பஜனைகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு அம்மாவை பின்பற்றுபவர்களிடையே ஒற்றுமை மற்றும் ஆன்மீக ஈடுபாட்டை எடுத்துக் காட்டுகின்றனர். இந்த நிகழ்வு அம்மாவின் இதயபூர்வமான திரைத்தோற்றத்தில் உச்சகட்டத்தை அடைந்தது. பங்கேற்பாளர்களை அவரது அன்பால் ஆழமாக நகர்த்தியது மற்றும் வசுதைவ குடும்பகம், உலகம் ஒரே குடும்பம் என்ற பார்வையை வலுப்படுத்தியது. அமிர்தா பல்கலைக்கழகம் அதன் பெங்களூரு வளாகத்தில் சிறந்து விளங்குவதற்கான 2 நாள் அமிர்தா ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு சிம்போசியம் 2024 அரைஸுக்கு ஏற்பாடு செய்தது. சாம்சங் R&D இன்ஸ்டிடியூட் இந்தியாவின் டாக்டர் அலோக்நாத் தே மற்றும் கான்டினென்டல் ஆட்டோமோட்டிவ் டெக்னிக்கல் சென்டரின் டாக்டர் லதா செம்பக்லாலின் முக்கிய குறிப்புகள் இடம்பெற்ற நிகழ்வை டாக்டர் மனிஷா வி ரமேஷ் திறந்து வைத்தார். சுமார் 200 ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். அங்கு அவர்கள் நகர்ப்புற மற்றும் சமூக மேம்பாடு, சுகாதாரம், நிலைத்தன்மை, கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு குறித்து விவாதித்தனர். இக்கூட்டம் பலதரப்பட்ட ஒத்துழைப்பை ஊக்குவித்தது மற்றும் ஆராய்ச்சியின் சிறப்பை அங்கீகரித்தது.
அமிர்தா பல்கலைக்கழகத்தின் DSDSDI ஹப் மிசோராமில் உள்ள ஜஸ்வாலில் 60 இளைஞர்களுக்கான டிஜிட்டல் கல்வி அறிவு மற்றும் பாதுகாப்பு பயிற்சியை நடத்தியது. தொலைதூரப் பகுதியில் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கின்றனர். மார்ச் 17 அன்று நடந்த நிகழ்வில் சைபர் கிரைம், அதாவது வலை அமைப்பு குற்றம், வலை அமைப்புக்கு அடிமையாதல் மற்றும் வலை அமைப்பு மூலமாக கொடுமைப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. மேலும் பங்கேற்பாளர்களிடையே நிகழ்நிலை பாதுகாப்பு விழிப்புணர்வை மேம்படுத்த ஊடாடும் அமர்வுகளை பயன்படுத்தியது. இந்த முயற்சியானது மிசோராம் பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகும் மற்றும் பாரதத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையால் நிதி அளிக்கப்பட்டது. இது மிசோராமின் பழங்குடி சமூகங்களில் திறன் மேம்பாடு மூலம் நிலையான வாழ்வாதாரத்தை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. கல்வி அறிவு விகிதங்கள் அதிகமாக இருந்தாலும் மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான வேலை இல்லாதவர்கள் உள்ளனர் மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் அதிகரித்து வருவது கவலையாக உள்ளது. புவனேஸ்வரில் யுனெஸ்கோ தலைவர்கள் வட்டமேசை மாநாடு மார்ச் 18-19, 2024 அன்று புவனேஸ்வரில் நடந்த யுனெஸ்கோ தலைவர்களின் வட்டமேசையில் அமிர்தா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் டாக்டர் மனிஷா ரமேஷ் மற்றும் டாக்டர் பவானி ராவ் ஆகியோர் நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார். தெற்காசியா முழுவதிலும் இருந்து 16 பிரதிநிதிகளை உள்ளடக்கிய இந்த நிகழ்வு கூட்டு ஆராய்ச்சி மற்றும் கல்வி முயற்சிகளை உள்ளடக்கியது. டாக்டர் மனிஷா அமிர்தாவின் நிலையான வளர்ச்சிக்கான அனுபவ கற்றல் பணியை எடுத்துரைத்தார். அதே நேரத்தில் டாக்டர் பவானி ராவ் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் பற்றிய நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டார். உலகளாவிய கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதில் யுனெஸ்கோ தலைவர்களின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு இந்த சந்திப்பு வெளிப்படுத்தியது. கொச்சியில் உள்ள அமிர்தா செவிலியர் கல்லூரி புதிய ஆராய்ச்சி செல் மற்றும் கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்முனைவோர் மேம்பாட்டு மையத்தை IEDC தொடங்கியுள்ளது. சுவாமி பூர்ணாமிருதானந்தபுரி தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. சுயநலமின்மையின் மதிப்பையும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதை நோக்கமாக கொண்ட ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தையும் சுவாமிஜி வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி ஆசிரிய உறுப்பினர்களின் கூட்டுப்படைப்பான தடயவியல், நர்சிங் நடைமுறைகளில் கருத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் வெளியிடப்பட்டது. சிறப்பு பேச்சாளர்கள் மருத்துவ அறிவியல் பேராசிரியர் டாக்டர் பிரேம் நாயர், ஆராய்ச்சி டீன் டாக்டர் TM வாசுதேவன் மற்றும் முதல்வர் டாக்டர் KD மோலி. தமிழ்நாடு அமிர்தா மருத்துவ பள்ளியின் 18வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி சமூகத்தில் மருத்துவர்களின் முக்கிய பங்கை வலியுறுத்தி அக்கறையுடனும் எச்சரிக்கையுடனும் அன்புடனும் சேவை செய்யுமாறு வலியுறுத்தினார். சமூக காயங்களை நிவர்த்தி செய்வதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அவர், இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு மருத்துவ வல்லுநர்கள் செய்யக்கூடிய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை பற்றி பேசினார். அம்மா ஒரு வீடியோ செய்தியில் பட்டதாரிகள் உலகளாவிய சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ள தங்கள் அறிவை நடைமுறையில் பயன்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். சுவாமி பூர்ணாமிருதானந்தபுரி மன உறுதி, அறிவு மற்றும் வெற்றிக்கான கடின உழைப்பின் முக்கியத்துவம் பற்றி பேசினார். மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகளின் மகிழ்ச்சியில் காணும் நிறைவை குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் 98 வைத்தியர்களுக்கு பட்டமளிப்பு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. அமிர்தா பல்கலைக்கழகம் மற்றும் வடகிழக்கு தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் அணுகல் மையம் நெக்டர் ஆகியவை அஸ்ஸாமின் குவாஹாட்டியில் ஒரு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தம் வடகிழக்கு இந்தியாவில் ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது.
நிகழ்வின் முக்கிய நபர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒத்துழைப்பு, சமூகம் சார்ந்த திட்டங்கள் மற்றும் பிராந்தியத்தில் தன்னம்பிக்கையான சுற்றுச்சூழல் அமைப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. முன்னணி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைப்புகளின் ஆதரவுடன் வடக்கு கிழக்கில் நிலையான முன்னேற்றத்திற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியை இந்த கூட்டாண்மை குறிக்கிறது. அம்ருதா டீன் டாக்டர் பாலகிருஷ்ணன் சங்கர் மற்றும் அம்ருதா மருத்துவமனை ஃபரீதாபாதின் CMO ராம் கணபதி ஆகியோர் டைம்ஸ் நவ் உச்சிமாநாடு 2024 கருப்பொருளான இந்தியா அன்ஸ்டாப்பபிள் என்ற தலைப்பில் முக்கிய பேச்சாளர்களாக இணைந்தனர். And AI and big data, cloud computing, and especially AI has, what shall I say, invaded practically in every field that we know. Whether it is in health, in automation, in technologies, in materials, and everything that we know. மற்ற பேச்சாளர்கள் கௌரவ அமைச்சர் ஸ்ரீ ராஜ்நாத் சிங், தொழிலதிபர் ரிதேஷ் அகர்வால், தலைமை நிர்வாக அதிகாரி ஓயோ, மாண்புமிகு அமைச்சர் திரு பியூஷ் வேத் பிரகாஷ் கோயல் மற்றும் பலர். பந்தளம் மாதா அமிர்தானந்தமய் மடத்தில் கொச்சி அம்ருதா மருத்துவமனையின் நிபுணர்கள் தலைமையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, குழந்தைகள் நல மருத்துவம், கண் மருத்துவம், தோல் மருத்துவம், எலும்பியல், இதய நோய், ENT, மகளிர் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் ஆகிய பிரிவுகள் முகாமில் நடைபெற்றன. இலவச சிகிச்சை மட்டுமின்றி ECG, எக்கோ, எக்ஸ்ரே போன்ற பரிசோதனைகளும் இலவசமாக அளிக்கப்பட்டன. முகாமில் 1300 பேர் கலந்து கொண்டனர். இறந்த சிறுவன் சரங்கின் பெற்றோர் கொச்சியில் விபத்தில் தனது சொந்தத்தை இழந்த 30 வயதுடைய ஷிஃபின் பிரான்சிஸ் என்பவருக்கு தற்போது തങ്ങൾ മകനിൻ കൈകൾ ഒട്ടപ്പെട്ടിരുപ്പதை കണ്ടனர். അവയവദാനം എന്ന മഹാസന്ദേശത്തിൻ്റെ പ്രസക്തി മുമ്പത്തേക്കാളും വർദ്ധിച്ചു വരുമ്പോഴാണ് സാരംഗ് നമ്മുടെ മുമ്പിൽ മാതൃകയുടെ ഒരു ചിത്രം വരച്ചു മറയുന്നത്. ഈ സന്ദേശം യാഥാർത്ഥ്യമാക്കിയ സാരംഗിൻ്റെ അമ്മയോടും അച്ഛനോടുമുള്ള നാടിൻ്റെ നന്ദിക്ക് അത്രമേൽക്ക് ആഴമുണ്ട്. சரங்கின் பெற்றோர்கள் தங்கள் மகனுக்கு பிடித்த விளையாட்டை குறிக்கும் வகையில் ஷிஃபினுக்கு ஒரு கால்பந்தையும் சரங்கின் உருவப்படத்தை வைத்திருக்கும் ஷிஃபினின் புகைப்படத்தையும் கொடுத்தனர். மே 2023 சரங்கின் துயர விபத்து மற்றும் மூளை மரணத்திற்கு பிறகு அவரது உறுப்புகளை தானம் செய்ய அவரது பெற்றோரின் முடிவை பல்வேறு அமைப்புகளின் உயரதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் பாராட்டினர். இது இப்போது 6 பேருக்கு புதிய வாழ்க்கையை அளித்துள்ளது. கொச்சியில் உள்ள அம்ருதா மருத்துவமனையில் 60 பேர் கொண்ட மருத்துவ குழுவின் வெற்றிகரமான கைமாற்று அறுவை சிகிச்சை மருத்துவ அறிவும் கருணையும் மனித உறவுகளை எவ்வாறு மாற்றும் என்பதை காட்டுகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய தனித்த மருத்துவ ஆய்வகம் ஃபரீதாபாத்தில் உள்ள அம்ருதா மருத்துவமனை இந்தியாவின் மிகப்பெரிய தனித்த மருத்துவ ஆய்வகமாக கண்டறியும் சேவைகளில் புதிய தரத்தை அமைத்து அம்ருதா ஸ்மார்ட் ஐலேபை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த NABL அங்கீகாரம் பெற்ற வசதியானது விரிவான அளவிலான நோயறிதல் சோதனைகளுக்கு சிறந்த துல்லியம் மற்றும் செயல்திறனை உறுதி செய்யும் வகையில் முழுமையான தானியங்கி மற்றும் ரோபோட்டிக் அமைப்பை அறிமுகப்படுத்துகிறது. ஆய்வகம் வசதியான வீட்டு மாதிரி சேகரிப்பை வழங்குகிறது. பிழைகளை குறைக்க AI தொழில்நுட்பத்தின் உதவியுடன் 24 மணி நேரமும் செயலாக்கப்படுகிறது. டாக்டர் சஞ்சீவ் K. சிங் மற்றும் டாக்டர் அனுபவ் பாண்டே ஆகியோர் ஒருங்கிணைந்த பரிசோதனை மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவத்திற்கான ஆய்வகத்தின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டி ஆரோக்கியம் மற்றும் தடுப்புக்கு சுகாதாரத்தை மாற்றுவதை நோக்கமாக கொண்டனர். ஃபரீதாபாத்தில் உள்ள அம்ருதா மருத்துவமனை பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனை அணுக்களை மேம்படுத்துவதற்காக தனது முதல் மொபைல் மேமோகிராஃபி கிளினிக்கை வெளியிட்டுள்ளது. ஃபரீதாபாத் மற்றும் அண்டை பகுதிகளை குறிவைத்து இந்த மொபைல் யூனிட் தரமான மேமோகிராஃபி சேவைகளை நேரடியாக சமூகங்களுக்கு வழங்கவும்
முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் சிகிச்சையை ஊக்குவிக்கவும் அமைக்கப்பட்டுள்ளது. சுவாமி நிஜாமிருதானந்தபுரி சுகாதாரம் மற்றும் பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் கிளினிக்கின் பங்கை எடுத்துரைத்தார். அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கிளினிக் நோயாளியின் வசதி மற்றும் தனி உரிமையை வலியுறுத்துகிறது. மார்பக ஆரோக்கியம் பற்றிய பரவலான ஸ்கிரீனிங் மற்றும் கல்வியை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கொச்சியில் உள்ள அம்ருதா மருத்துவமனை கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெடுடன் இணைந்து குழந்தைகளுக்கான இதய நோய்களுக்கான பாராட்டு பரிசோதனை முகாமை ஏற்பாடு செய்தது. மார்ச் 10ஆம் தேதி அந்தமான் தீவுகளில் உள்ள போர்ட் பிளேரில் உள்ள அம்ருதா ஹெல்த் சென்டரில் முகாம் நடந்தது. இந்த முயற்சியானது குழந்தை இருதயவியல் துறையின் சிறப்பு மருத்துவர்களின் குழுவால் வழிநடத்தப்பட்டது மற்றும் குழந்தைகளுக்கான முக்கியமான நோயறிதல் மதிப்பீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. பிறவி இருதய குறைபாடுகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்வதில் முதன்மையாக கவனம் செலுத்தி கொச்சியில் உள்ள அம்ருதா மருத்துவமனையில் இலவச சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை பெறுவதற்காக பரிசோதிக்கப்பட்ட 25 பேர் கொண்ட நோயாளிகளில் சுமார் 10 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். முகாமை அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைமைச் செயலாளர் ஸ்ரீ கேஷவ் சந்திரா தொடங்கி வைத்தார். கௌரவ விருந்தினராக அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் சுகாதார சேவைகள் இயக்குனர் டாக்டர் சுஜா ஆண்டனி கலந்து கொண்டார். அம்ருதா மருத்துவமனை ஃபரீதாபாத் மற்றும் கொச்சியில் குளோகோமா பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்தும் வகையில் உலக குளோகோமா வாரத்தை கொண்டாடியது. இந்த நோய் கண்களின் பார்வை நரம்புகளை சேதப்படுத்துகிறது மற்றும் மீள முடியாத குருட்டுத்தன்மைக்கு முக்கிய காரணமாகும். ஃபரீதாபாத்தில் ஒமாக்சி வேர்ல்ட் ஸ்ட்ரீட்டில் நடந்த ஒரு வாக்கத்தான் 250 பங்கேற்பாளர்களை ஈர்த்தது மற்றும் ஆரம்பகால நோயறிதல் மற்றும் வழக்கமான சோதனைகளை வலியுறுத்தியது. மூத்த மருத்துவ வல்லுநர்கள் இந்த முயற்சிக்கு தலைமை தாங்கி நோயை தடுக்கும் தன்மையை அடிக்கோடிட்டு காட்டினார்கள். அதே நேரத்தில் கொச்சியில் மருத்துவமனையின் கண் மருத்துவ துறையானது டாக்டர் கோபால் எஸ் பிள்ளை மற்றும் அவரது குழுவினர் தலைமையில் குளோகோமா விழிப்புணர்வை பரப்பும் வகையில் நடைப்பயணம் மற்றும் சிறு நாடகத்தை ஏற்பாடு செய்தது. 2 இடங்களும் இலவச குளோகோமா திரையிடல்களை வழங்கின. உலகம் பிரகாசமாக இருக்கிறது, உங்கள் பார்வையை சேமிக்கவும் மற்றும் குருட்டுத்தன்மையை தடுப்பதில் முன்கூட்டியே கண்டறிவதன் முக்கியத்துவத்தை வலுப்படுத்தியது. கொச்சியில் உள்ள அம்ருதா மருத்துவமனை புதிய உமிழ்நீர் சுரப்பி அறுவை சிகிச்சை மையத்தை திறந்தது. உமிழ்நீர் சுரப்பி கோளாறுகள் உள்ள நோயாளிகளுக்கு சயலெண்டோஸ்கோபி போன்ற மேம்பட்ட சிகிச்சைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த குறைந்தபட்ச ஆக்கிரமிப்பு நுட்பம் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவதற்கு மாற்றாக வழங்குகிறது. குறிப்பாக கட்டி அல்லாத நிலைமைகளுக்கு இந்த மையம் டாக்டர் பினி ஃபைசல் தலைமையில் உள்ளது மற்றும் வாய் வழி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதையும் சுரப்பி செயல்பாட்டை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முயற்சிகள் இஎன்டி சிறப்பு பராமரிப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கின்றன. உமிழ்நீர் சுரப்பி பிரச்சினைகளுக்கான சமீபத்திய நோயறிதல் மற்றும் சிகிச்சை முறைகளில் கவனம் செலுத்தும் 2 நாள் பயிற்சியுடன் இணைந்தது. கொச்சியில் உள்ள அம்ருதா மருத்துவமனை பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் அதிகாரம் அளிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிரதீக்ஷா என்ற அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கை அறிமுகப்படுத்தியது. மிஸ்ஸஸ் ஜெபி மாத்தர் ஹிஷாம் எம்பி துவக்கி வைத்தார். டாக்டர் ஷீலா நம்பியார் புகழ்பெற்ற மகப்பேறு மற்றும் மகப்பேறு மருத்துவர் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். Celebrate the inauguration of this Pradiksha, exclusively a women's clinic by Amruta Institute of Medical Sciences, an institute which has crossed 25 years of service giving world-class medical treatment. வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதில் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் அதிகாரமளிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். இருதயவியல், உட்சுரப்பியல் மற்றும் மனநல மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகளில் விரிவான கவனிப்பை இந்த மருத்துவமனை உறுதியளிக்கிறது. இந்த நிகழ்வில்
உடல் தகுதி மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான நடைமுறை கருவிகளை வழங்குவதற்கான சிறப்பு உடற்பயிற்சி மற்றும் பயிற்சி அமர்வுகள் இடம்பெற்றன. தனிப்பயனாக்கப்பட்ட பராமரிப்பு, தடுப்பு மற்றும் சமூக ஆதரவின் மூலம் பெண்களின் உடல் மற்றும் மன நலனுக்கான முழுமையான ஆதரவை ஒரு குழு விவாதம் எடுத்துரைத்தது. கொச்சியில் உள்ள அம்ருதா மருத்துவமனையில் இருந்து நிதி நாயக் டிஸ்சார்ஜ் ஆனது அந்த நிறுவனத்தில் 15வது வெற்றிகரமான கைமாற்று அறுவை சிகிச்சையாக அமைந்தது. थोड़ा सा हो पाया, दीदी ने बताया कि पॉसिबल है, हैंड ट्रांसप्लांट है और तुम पहले जैसी हो जाओगी. फिर हम यहाँ आए, फिर केरल कोची. शब्द नहीं है सर, मैं बता नहीं पा रही, मेरे पास वर्ड्स नहीं है बोलने के लिए, लेकिन इस सेकेंड जो लाइफ मिली पहले जैसे बिल्कुल नहीं है. इससे थिंकिंग बहुत ज़्यादा चेंज हुई, करने के लिए बहुत कुछ सीखा कि आगे क्या करना है लाइफ में, और ये भी समझ आया कि पहले क्या कर रही थी मैं और अब क्या करना है. மத்திய பிரதேசை சேர்ந்த 23 வயதான இவர் பைக் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த நன்கொடையாளர் ஜுவல் ஜோஷியிடம் கைகளை பெற்றார். இதயபூர்வமான விழாவில் 2 ஆண்டுகளுக்கு முன் விபத்தில் கைகளை இழந்த நிதி நன்கொடையாளரின் குடும்பத்தினருக்கும் மருத்துவ குழுவினருக்கும் நன்றி தெரிவித்தார். इधर का जो हॉस्पिटल स्टाफ ये इतना अच्छा था कि लगा ही नहीं कि 52 डेज कैसे कंप्लीट हो गए. कल से लगा कि अब घर जाना है. டாக்டர் சுப்பிரமணிய ஐயர் தலைமையிலான இந்த மாற்று அறுவை சிகிச்சை நிதிக்கு ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. தொடர்ச்சியான மறுவாழ்வு மூலம் அவர் முழு கை இயக்கத்தை மீண்டும் பெற எதிர்நோக்குகிறார். துன்பங்களை எதிர்கொள்வதில் அவரது சக்தி வாய்ந்த பின்னடைவுடன் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். பாரதத்தின் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக ஃபரிதாபாத்தில் உள்ள அம்ருதா மருத்துவமனை எண்ட் காசநோய் கூட்டணியை தொடங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் காசநோயை ஒழிப்பதே இலக்கு. அம்ருதா மருத்துவமனையின் முயற்சிகள் ஹரியானா அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுகின்றன. அவை காசநோய் எதிர்ப்பு பணி மற்றும் அம்ருதா எனது காசநோய் இல்லாத கிராமங்கள் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 100 கிராமங்களை சென்றடைவது போன்ற விரிவான உத்திகளை உள்ளடக்கியது. முன்முயற்சிகள், முன்கூட்டியே கண்டறிதல், காசநோய் பரவல் மற்றும் அறிவிப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான இடைவெளியை மூடுவது மற்றும் காசநோய் பராமரிப்பின் உயர் தரத்தை பராமரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. அம்ருதாவின் பிரச்சாரமானது காசநோயை எதிர்த்து போராடுவதற்கு சுகாதாரத்துறை, அரசாங்கம் மற்றும் சமூகம் முழுவதும் கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. மேலும் யுஎன்னின் நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் ஒத்துப்போகிறது. உலகளாவிய காசநோய் நோயாளிகளில் 28% இந்தியாவை கொண்டிருப்பதால் நோயின் குறிப்பிடத்தக்க உடல்நலம் மற்றும் பொருளாதார தாக்கங்களை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு முக்கியமான படியாக இது உள்ளது.